சாந்தினி, நம்ம அடுத்து பார்க்க போறது மை கண்ட்ரி இல்ல ஆர் கண்ட்ரி யுஎஸ்ஏ. ஓ, நான் சைனா சொல்லுவேன். இல்ல அமெரிக்கா, உங்களை கூட சேர்த்திருக்கேன்ல. சோ அமெரிக்கா பத்தி, அமெரிக்கால இருக்க ஆரிகான்ற ஊர்ல இருக்க போர்ட்லாண்ட்ற சிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சிட்டிக்கு வந்து சிட்டி ஆஃப் ரோசஸ்னு ஒரு பேர் இருக்கான். பயங்கர அழகா இருக்குமா பாக்குறதுக்கு அந்த ஊரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்க மக்கள் ரொம்ப கான்சியஸா இருப்பாங்களா, நாடு கிளீனா இருக்கணும். இதுக்கு என்னென்ன வழிகள் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக் ஸ்பேஸ் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. மக்கள் நடைபாதைக்குனே ஒரு நிறைய இடங்கள் வந்து வழிவகுச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களும் மற்ற கண்ட்ரீஸ் மாதிரி பைசைக்கிள் ரொம்ப யூஸ் பண்றாங்களாம். இந்த சிட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பைசைக்கிள் போய் வந்துட்டே இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரோட்வேஸும் அமைச்சிருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம ஆர்கானிக் ஃபுட் தான் சாப்பிடுறாங்க. ஸோ வந்து நம்ம சாப்பிட்றதும் வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும்ன்றதுல வந்து ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. ஸோ ஆர்கானிக் ஃபுட், வீட்டு பின்னாடியே விளைஞ்ச பொருள் எடுத்து சமைக்கிறது. ஸோ அதுல வந்து நம்ம எதுவும் வந்து கலப்படம் செய்ய முடியாது இல்லையா. ஸோ ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடுறாங்களாம். அதுக்கப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கான்சியஸா ஃபாலோ பண்றதால இந்த ஒரு கிளீனர் சிட்டில ஒண்ணா இருக்கு. ஓகே, ரொம்ப ஹெல்த்தியஸ்ட் சிட்டியாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப ஹெல்த்தியாவும் சாப்பிடுறாங்க, நடக்கறாங்க, பைசைக்கிள் ஓட்டுறாங்க. ஆமா, ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, லைட்டா நம்ம வீட்டை ஷிஃப்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? பண்ணிடலாம். பட்ஜெட் காரணமாக நாங்க இந்தியால இருக்கோம். தற்காலிகமாக தள்ளி வைக்கலாம் அந்த பிளான. அடுத்ததா பாத்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஷெல்வி அவர்கள் காத்துருக்காரு. பார்த்தலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 20ஆம் தேதி 10வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 4ஆம் நாள் வேளக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை, எல்லா விதத்திலும் நன்மை. விளையாட்டாக உணர்ச்சி வசப்படக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் அதற்குண்டான வேலையை கொடுப்பீர்கள். எனவே வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருங்கள். உத்தியோகம், தொழிலமைப்பு, சட்ட சிக்கல் அமைப்பிலிருந்து நிவர்த்தி, எழுத்துக்காரிய விஜயம், புதிய அறிமுகங்களால் மிகப்பெரிய யோகம், மனதிற்கு பிடித்த விஷயங்கள்லாம் நடைபெறுவதற்கு சந்தோஷமும் அனுகூலங்களும், கண்டிப்பாக புது அறிமுகங்கள் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் குடும்பத்தில் இருந்த சந்தோஷ குறைபாடு நிவர்த்தி, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள், தொலைதூரம் உத்தியோக நிமித்தமாக வேலை நிமித்தமாக பிரிந்தவர்கள் கூட குடும்பத்தாருடன் ஒன்று சேருவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலங்கள், நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுபகாரிய தடைகள்லாம் குடும்பத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவதற்குண்டான நல்ல செய்திகள் காத்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், வண்டி வாகன மாற்றங்கள், புது முயற்சிகள் வெற்றிகள், கடல் கடந்த பயணங்கள், வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக சந்தோஷங்கள் எல்லாம் அணிவகுத்து இருப்பதை சோம்பலால் கெடுத்து கொள்ளாமல் புத்திசாலியாக முன்னேறுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் மனசஞ்சலங்கள், மனதை ஒருநிலைப்படுத்தாதனால் அங்கும் இங்கும் அலைப்பாயக்கூடிய மனசு, ஆவேசப்படக்கூடிய அமைப்பு, எல்லாவற்றிலும் கத்தி தீர்க்க வேண்டும் போல் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அடக்கி கொள்ளுங்கள். ஏற்கனவே சனியின் சஞ்சாரம் சிறிது சரியில்லை என்பதனால் பிள்ளைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். ஏற்கனவே வியாபாரத்திலோ தொழிலிலோ நொடிந்தவர்கள் கூட மீண்டும் தலை தூக்குவதற்குண்டான நல்ல செய்திகளும் நல்ல அனுகூலமும் நல்ல ஆதரவும் கிடைக்கப் பெறுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் இருந்தவர்கள் கூட நல்ல விஷயம் நல்ல செய்தி கிடைப்பது, கண்டிப்பாக தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம்,
படிப்படியாக நல்ல முன்னேற்றம். எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வார்த்தைகளில் இருந்த மதிப்பும் மரியாதையும் கூடுவதற்குண்டான அனுகூலங்கள். வியாபாரத்தில் இருந்த கூட்டு தொழில் பிரச்சனை நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலம். தொழிலில் இருந்த சங்கடங்கள், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள், உங்களை தேவையில்லாமல் குறைந்து கொண்டிருந்த உடன் வேலை செய்பவர்கள், மேலதிகாரிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிப்பது. மனதிற்கு சந்தோஷ அமைப்பு காணப்படும். சுபகாரியத்துக்குண்டான நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் படிப்படியாக கிடைப்பது அனுகூல பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வதுடன் சோம்பலை அறவே நீக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மாலை 5:29 வரை சந்திராஷ்டிரம் அமைப்பில் சிறிது கவனம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். வெளிவட்டாரத்திலோ தொழில் அமைப்பிலோ பிரச்சனைகள் காணப்படவில்லை. பண விஷயத்தில் சில அறிமுகத்தில் தேவையில்லாத கொடுத்துவிட்டு பிறகு வருத்தப்படுவதெல்லாம் ஏற்பட்டுவிடும். எடுத்த காரிய ஜெயம். அனுகூலங்கள். சுறுசுறுப்புக்கு பிரச்சனைகள், காது மூக்கு தொண்டை சளி ஒவ்வாமை சிலருக்கு பாடாய்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதனால் ஏற்கனவே மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் சுயமாக இல்லாமல் மருத்துவருடைய துணை கொண்டு எடுப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மாலை 5:30 மணியிலிருந்து சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடி வயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மிக மிக கவனம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அவசரகதியில் பயணங்கள் வேண்டாம். அவசியமில்லாத பயணத்தை தவிர்த்து கொள்வதும், எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து முதலீடுகள் மற்ற விஷயங்கள் செய்வது நன்மை தரும். பணத்தட்டுப்பாடு பிரச்சனைக்கு தீர்கிறது. தேவையில்லாத மனசஞ்சலங்களால் நல்ல நட்பை கெடுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. எனவே ஆவேசப்படுவதோ ஆக்ரோஷப்படுவதோ தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலம். அனுகூலங்கள். உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் இடமாற்றம், வியாபாரத்தில் புது முயற்சிகள், புது தொழில் செய்வதற்குண்டான அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான யோக பலம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சிறிது கவனம். வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் விளையாட்டாக பேசுவது கூட கோபதாபத்தில் முடிந்துவிடும். அந்த விஷயத்தில் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலம். அனுகூலங்கள். எல்லாம் மனதிற்கு பிடித்த மாதிரி அமைப்புகள். படைப்பாளிகளுக்கு கௌரவங்கள், புது ஒப்பந்தங்கள், பெரும் தொழிலதிபர்களுக்கு பெரிய விதமான கான்ட்ராக்டுகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி, பதவி உயர்வு தடைகள் அனுகூலங்கள், மேலதிகாரிகள் நம்பிக்கை பாத்திரமாவது, அசையம் அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது கவனம். கண்டிப்பாக பூத கண்ணாடி ஆராய்ச்சி குடும்ப விஷயத்தில் வேண்டாம். வெளிவட்டாரத்தில் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் எதிரிகள் பலம் சிறிது உயர்ந்திருப்பதை கவனத்தில் கொள்க. புறம்பாக யாரிடத்திலும் பேசாதீர்கள். ஆவேசமாக பேசாதீர்கள். ஃபோன்களில் பேசுகின்ற சமயத்தில் கூட எச்சரிக்கை உணர்வுடன் பேசுங்கள். உடற்பயிற்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். வேர்வை வரக்கூடிய அமைப்பு நன்மையும் அனுகூலத்தையும் நீண்ட நாள் மருத்துவ அமைப்பிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய நல்ல அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், குடும்பத்தில் ஏற்கனவே உள்ள பிரச்சனை, பாரம்பரியமாக உள்ள நோய் உபத்திரங்கள், பெற்றோர் பெரியோர் உடல்நிலை மிக மிக முக்கியம். பூர்வீக சொத்தில் ஏதேனும் உபத்திரம் இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள்.
முழுவதுமாக யாரையும் நம்பி விடுவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஏற்றம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் மேலதிகாரிகளுடைய கோபதாபத்திற்கு ஆளாவது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் ஆலோசனையோ அட்வைஸோ செய்யாதீர்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். பிரீத்தி, ஸோ இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற நிறைய கிளீனஸ்ட் சிட்டிஸ் பற்றிலாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசணும். ஸோ இன்னைக்கு வந்து 5 செக்மெண்ட்டின் காரணமாக நம்ம நாளைக்கு வந்து நிறைய செக்மெண்ட்ஸ் பற்றி பேசலாம் அண்ட் சிட்டிஸ் பற்றியும் பேசலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்காங்க. அவங்க நாமளும் பார்த்துட்டு இப்போ கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கும் இதே டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்களோட உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென், டாடா அண்ட் பாய் ஃப்ரம் பிரீத்தி, சாந்தினி, மதிவானன் அண்ட் என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.